வணக்கம். இன்னைக்கு வீடியோல 12 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் பல சிக்கல்கள் இருக்கலாம். ஆனா அந்த சிக்கல்களை சரி செய்யறதுக்கு கடவுள் நமக்கு ஒரு வழி காமிக்கலையே. நம்ம கஷ்டத்தை போக்குறதுக்கு கடவுள் எப்ப கண் திறந்து பார்ப்பார் அப்படின்லாம் நிறைய பேருக்கு நமக்கு ஏக்கங்கள் இருக்கும். அந்த ஏக்கங்களை சரி செய்யறதுக்கு கடவுள் சில அரிய கிரக சேர்க்கை தருவார். அது போல 12 வருடத்திற்கு பிறகு எல்லா விதத்திலையும் ஏற்றம் தரக்கூடிய கிரகம்னா நவ கிரகங்களில் அது குரு பகவான். பரிபூரண சுபகிரகம் அப்படின்னாலும் அதுதான் குரு பகவான். திருமணத்தை குறிக்கக்கூடியவர், குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர், பண குவியலை தரக்கூடியவர், நல்ல நபர்களின் அறிமுகத்தை, அதாவது விஐபிகளின் அறிமுகத்தை, ஒருத்தரோட வாழ்க்கையில பல திருப்பங்கள், பல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு 60% குருவின் ஆதரவு அவசியம். அப்படிப்பட்ட குரு பகவான் இப்பொழுது அதிசாரம் பெறுகிறார். அதுவும் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள் அதிசார பயிற்சியாக உள்ளே நுழைகிறார். கடக ராசி குருவின் உச்ச வீடு. அப்ப குரு பகவான் 200% சக்தியோடு வலிமையோடு உங்களுக்கு பலன்களை தரப்போறார். என்னையிலிருந்து என்னைக்கு வரைக்கும் இந்த குருவின் அதிசார காலம். எந்த ராசிக்கு இவ்வளவு அற்புதமான அதி உன்னதமான பலன்களை குரு பகவான் தரப்போறார்? தடைகளை நீக்க போறார், தாமதங்களை குறைக்க போறார், வெற்றி நடை போடுவதற்கான வழியை காட்ட போறார். அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம். எந்த ராசிக்குங்கிறதையும் இதுல பார்க்க போறோம். குருவின் ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றும், முன்னேற்றும், ஏற்றம் தரும். அதனாலதான் குருவின் பார்வையை நம்ம எப்படி சொல்லுவோம்? குரு பார்த்தால் கோடி புண்ணியம்னு. இந்த ராசிக்கு குரு பார்த்தால் கோடி கோடி நன்மைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அதி உன்னதமான இந்த அதிசார பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க எந்த வயதில் இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கான பலன்கள் இந்த வீடியோல கண்டிப்பாக இருக்கும். இந்த சேனல்ல நீங்க கண்டிப்பாக எதையுமே மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணீங்கன்னா நிறைய நபர்களுக்கு யூடியூப் போய் காமிக்கும். நிறைய பேர் பார்க்கறதுக்கு நீங்க எங்களுக்கு உதவியாக இருக்கலாம். நீங்க நேரடியாக உங்களோட வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியா வழியா ஷேர் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை பிரஸ் பண்ணி நீங்க எல்லாருக்கும் அனுப்பி வைக்க முடியும். கும்ப ராசிக்கு தான் இந்த குருவின் அதிசார காலம் என்ன அற்புதத்தை தரப்போகுது, எந்தெந்த விஷயங்களில் ஏற்றம், முன்னேற்றம், மாற்றம், வெற்றி, அதி உன்னதம் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்க போறோம். எந்த துறையினர் ரொம்ப ரொம்ப வேகமாக செயல்படலாம், எந்த துறையினர் சற்று நிதானமாக செயல்படலாம், எல்லாத்தையுமே வரிசையா பார்த்துலாம். கும்ப ராசியில நீங்க அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்திருக்கலாம், சதய நட்சத்திரத்துல அல்லது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக வேலை செய்யும். எப்பவுமே கும்ப ராசிக்காரர்கள் குடத்தில் இட்ட விளக்காக இல்லாமல் குன்றின் மேல் இட்ட விளக்காக 4 பேருக்கு உதவியாக, 4 பேருக்கு எப்பொழுதும் பலன் தரும் விதத்துல நம்ம வாழ்க்கை இருக்கணும்னு நினைச்சு நிறைய பேருக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அதனாலேயே பல உபத்திரத்தையும் பல சிக்கல்களையும் சந்திப்பாங்க. அப்படிப்பட்ட கும்ப ராசியின் அதிபதி சனி பகவான். உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனை பேருக்கு உதவியாக இருந்தாலும், உங்களுக்கு எத்தனை பேர் துரோகம் செய்தாலும், உங்களுக்கு அநீதி இழைத்தாலும் கண்டிப்பாக சங்கடங்களை தீர்க்கும் சனி பகவான் அந்த கஷ்டங்களை உறுதியாக நிவர்த்தி செய்து தருவார். நீங்க மனம் வேதனையோடு இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க, டென்ஷன்ல இருக்கீங்க, டிப்ரெஷன்ல இருக்கீங்க, அல்லது ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு தடை தொடர்ந்து இருக்கு, நடக்கல, தாமதமாவது, கிடைக்கல, அல்லது நீங்க விரும்பத்தகாத நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில் நடக்குது. நீங்க எந்த கவலையும் படாமல் அப்பொழுது சனீஸ்வர பகவானை மனதார பிரார்த்தனை செய்யுங்க. ஒரு நாளை நீங்க தொடங்கணும்னா கூட அன்னைக்கு காலையில சனி பகவானை பிரார்த்தனை செய்து விட்டு அந்த நாளை தொடங்கி பாருங்க. உங்களோட வாழ்க்கையில் பல்வேறு அற்புதங்கள் நடக்கும். சங்கடங்களை தீர்க்கும் சனி பகவான் எல்லோரோட சங்கடங்களையும் தீர்க்கக்கூடியவர். ஓம் சனி பகவானை போற்றி என்று எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் சொல்லுங்க. வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஓம் சனி பகவானை போற்றி அப்படின்னு பதிவிட்டுட்டு உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம், உடனடியாக உங்களோட தேவை, உங்களோட கோரிக்கை, உங்களுக்கு எது சரியாகணும், எது கிடைக்கணும், எது உடனடி தேவையோ அதை பதிவிடுங்கள். உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல உங்கள் பெயர், ராசி, நட்சத்திரம், உங்களோட பிரச்சனையை மகாலட்சுமியின் பாதத்தில் வைத்து
பூஜிக்கப்படும். அந்த பூஜை செய்யும் வீடியோவும் இந்த சேனல்லையே உங்களுக்கு ஒளிபரப்பும் செய்யப்படும். கும்ப ராசிக்கு 5ஆம் இடமான மிதுன ராசியில் இருந்த குரு பகவான் இப்பொழுது அதிசாரம் பெற்று 6ஆம் இடமான கடக ராசிக்குள் நுழைந்து உச்சம் பெறுகிறார். கடக ராசியில் குரு உச்சம். அப்ப குரு 200% வலிமை பெறுவார். அங்கே 6ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும், உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்தையும், உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்ப 6ஆம் இடம் என்பது வம்பு, வழக்கு, கடன், நோய், எதிரி. இந்த இடத்துல குரு அமர்ந்தால் என்ன நடக்கும்? உங்களோட எதிரிகள் வலுவிழந்து போவார்கள். உங்களோட நோய் குறையும், உங்கள் கடன் தீரும், கடன் தீர்வதற்கான வழி கிடைக்கும். பினான்சியல் சோர்ஸே இல்லைங்க, இன்கம் சோர்ஸே இல்லை, நான் எப்படி கடன் கட்டுவேன் அப்படின்னு நிறைய கும்பராசிக்காரங்க கேட்டீங்க. ஆனா உங்க எல்லோருக்குமே சொல்றேன், கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க யார் இந்த வீடியோவை பார்த்தாலும் சரி, உங்க குடும்பத்துல யார் இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பம் கண்டிப்பாக கடனில் இருந்து வெளியில் வரும். உங்கள் கஷ்டமும் கடனும் நோயும் உங்களுக்கு நிவர்த்தியாகும். கடன், நோய், மனவேதனை இது 3மே இல்லைன்னா நிம்மதியான வாழ்க்கை தானா கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நோயும் கடனும் இல்லாத வாழ்க்கை. அந்த 2ஐயும் குரு பகவான் உங்களுக்கு இப்ப கண்டிப்பாக செய்து தருவார். நம்பிக்கை என்பதுதான் வாழ்க்கையில நம்ம அடுத்த நொடியை வாழ்வதற்கு ஆதாரம். அப்ப இந்த அதிசார காலம்ங்கிற அக்டோபர் 19 முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரையான 48 நாட்களை நம்பிக்கையோடு அணுகுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி கும்ப லக்னக்காரரின் வாழ்க்கை மாறும். என்னால முடியாது, எனக்கு நடக்காது, எத்தனையோ ராசி பலன் வீடியோல சொன்னாங்க, ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு நெகட்டிவாக நினைத்தால் உங்களை சுற்றி நெகட்டிவான வளையமே இருக்கும். அப்ப உங்களை சுற்றி எதிர்மறை ஆற்றல் இருந்தால் நீங்கள் எதையுமே நீங்க நினைப்பதற்கு எதிராக நடந்துடும். ஏன்னா உங்க ராசிநாதன் இப்ப 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க நடக்கும், முடியும், கிடைக்கும், வந்து சேரும் அப்படின்னு நீங்க நினைத்து பாருங்க. இந்த காலகட்டம் உறுதியாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திவிடும். குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கிறார். விருச்சிக ராசி என்பது உங்களுக்கு தொழில் ஸ்தானம், வியாபார ஸ்தானம், கர்மஸ்தானம். அப்ப நிச்சயமாக தொழில் வியாபாரத்தில் மந்த நிலைமை, தேக்க நிலைமை சரியாகிடும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். பண வரவு அதிகரிக்கும். பண புழக்கம் பெரிய அளவில் விரிவடையும். நீண்ட காலமாக வராத பணம், தொழில்ல வியாபாரத்துல கிரெடிட் கொடுத்தோம் வரல, அல்லது பினான்சியல் டிரான்சாக்ஷன் ஏதாவது டிஸ்பியூட் இருக்கு உங்க சப்ளையர்கிட்டயோ கஸ்டமர்கிட்டயோனா, அதை எல்லாமே இப்ப நீங்க சால்வ் பண்றதுக்கு தான் இந்த பர்ஃபெக்ட் பீரியடை கடவுள் கொடுத்திருக்கார். அப்ப தொழில் வியாபாரம் வேகம் எடுக்கும். வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். அரசு ஊழியர்களோ தனியார் ஊழியர்களோ இடமாற்றத்தை எதிர்பார்ப்பவர்கள் இப்ப நீங்க மீண்டும் ஒரு ரிவ்யூ போடலாம், அல்லது இப்ப நீங்க அப்ளை பண்ணலாம். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டம். நீங்க எந்த வேலைக்கு முயற்சி செய்தாலும் கிடைக்கும். புதுசா படிச்சு முடிச்சவர்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும். நல்ல நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தோடு கிடைக்கும். போன வருஷம் படிச்சங்க, ஒரு வருஷமா எனக்கு எந்த ஜாபுமே கிடைக்கல, நான் அப்ளை பண்ணாத ஜாபே கிடையாது, நிறுவனமே கிடையாதுனாலும் இப்ப அப்ளை பண்ணுங்க, கிடைக்கும். அல்லது நீங்க ஏற்கனவே அப்ளை பண்ணி இன்டர்வியூல ஆன்சர் வராம அல்லது ரிசல்ட் வராம இருந்த நிறுவனத்துல இருந்து கூட இப்ப உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கண்டிப்பாக வந்து சேரும். கும்ப ராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம். உங்களுக்கு தனகாரகன். ஏன் எல்லா ராசிக்குமே தனகாரகன் குரு பகவான். உங்களுக்கு தனஸ்தானாதிபதி தனகாரகன் குரு. அப்படிப்பட்ட குரு 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப கண்டிப்பாக தன வரவு தாராளமாக இருக்கும். நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாசம் மாசம் வட்டி வரணும், அல்லது ஏதாவது ஒரு நிரந்தர வருமானத்துக்காக நீங்க எந்த முதலீடு செய்திருந்தாலும் அல்லது எந்த பணம் போய் சிக்கி இருந்தாலும் அது இப்ப உங்களுக்கு திருப்பி வரும். அது ஹேண்ட் லோன் கொடுத்ததா இருக்கலாம், அல்லது ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுத்ததா இருக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட்ல, எம்எல்எம்ல, ஃபாரெக்ஸ்ல, கிரிப்டோ கரன்சில, இப்படி நிறைய ஸ்கீம்லாம் சொன்னாங்க. நிறைய எனக்கு தெரியல, ஆனா யாரோ சொன்னாங்க, நல்லா இருந்ததுன்னு போய் போட்டோம். இப்ப அந்த பணம் வரலைன்னா கண்டிப்பாக இப்ப முயற்சி செய்யுங்க, பணம் வரும். கிரிப்டோ கரன்சி, ஃபாரெக்ஸ் போன்ற நிறைய அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் இருந்தாலும் அங்கீகரிக்கப்படாத நிறுவனங்களும் நிறைய இருக்கு. அப்ப அந்த மாதிரி போய் சிக்கிய முதலீடுகள், பிரைவேட் பினான்ஸ்ல பணம் போட்டோம், பிரைவேட் சீட்டு போட்டோம், அந்த பணம் இன்னும் வரல. கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல அதற்கான முயற்சி எடுங்க, உறுதியாக வரும். உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார்.
அப்ப 12ஆம் இடம் என்பது மகர ராசி, உங்க ராசிநாதனின் இன்னொரு வீடு. அப்ப அந்த இடத்தை குரு பார்த்தால் என்ன நடக்கும்? சுப விரயம் ஏற்படும். இந்த சுப விரயம் என்பது வீடு கட்டி பாதியில நின்னா அது வேகம் எடுப்பது, வீட்டுக்கு ஒரு பினான்ஸ் கிடைக்கல அல்லது பணம் பத்தல கடைசி நேரத்துல அப்படின்னா அந்த தடை நீங்கிவிடும். ஒரு வீடு கட்டலாம்னு ஆசைப்படுறோம், ஆனா கட்டுறதுக்கு முடியல, இன்னும் பூமி பூஜையே போடல, இந்த காலகட்டத்தில் பூமி பூஜை போடலாம். ஒரு வீட்டு மனை வாங்கலாம், வீடு வாங்குற அளவுக்கு எங்கிட்ட காசு இல்ல, ஒரு வீட்டு மனையாவது வாங்கி போட்டா பிற்காலத்துல கட்டலாம்னா வீட்டு மனை வாங்கலாம். ஏற்கனவே ஒரு வீடு இருக்கு, மேல ஒரு சின்ன போர்ஷன் எடுத்தா ஒரு ரெண்டல் இன்கம் வருமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்துல தனஸ்தானத்தை குரு பார்த்தா நிரந்தர வருமானம் வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்ப அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூமை கட்டுறதோ, ஒரு எக்ஸ்ட்ரா போர்ஷன் கட்டுறது, அல்லது கமர்ஷியல் லேண்டை லீஸுக்கு விடுறது, அல்லது மந்த்லி ரெண்டலுக்கு விடுறது, ஒரு ஷெட்டு போட்டு வாடகை கொடுக்கறது, இந்த மாதிரி எந்த வாய்ப்பு இருந்தாலும் இப்ப நீங்க அதற்கான முயற்சியை செய்யலாம். அந்த முயற்சி ஈஸியாக உங்களுக்கு சக்சஸ் தரும். கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், கலைத்துறையினருக்கு இந்த காலகட்டத்தில் மறுக்கப்பட்ட விஷயங்கள், புறக்கணிக்கப்பட்ட விஷயங்கள், தவிர்க்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்ப உங்களுக்கு கைகூடும். அப்ப உங்களுக்கு பதவி கிடைக்கலையா, பதவியிலிருந்து நீக்கப்பட்டீங்களா, அல்லது நயவஞ்சகமாக மோசடியால் நம்பிக்கை துரோகத்தால் பாதிக்கப்பட்டீர்களா, அதுக்கெல்லாம் நியாயம் கிடைக்கும். அப்ப இழந்த பதவி எதையுமே நீங்க மீட்டுக் கொள்வதற்கு இந்த காலகட்டம் உதவியாக இருக்கும். கலைத்துறையினருக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்க அல்லது வெளியில அனுப்பிட்டாங்க, பழைய ப்ராஜெக்டுக்கு ஏதாவது உங்களுக்கு பேமெண்ட் வரல, அங்கீகாரம் கிடைக்கல, அரசின் விருதுகளோ அல்லது அரசின் கௌரவமோ அரசின் பாராட்டு விழாக்களோ நடக்கலன்னு நினைக்கிறீங்களா, இந்த காலகட்டத்தில் அது நடைபெறும். தனியாரோட அங்கீகாரம் கிடைக்கும், நிறைய ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும், நிறைய அக்ரிமெண்ட்ல நீங்க புதுசா சைன் படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். விவசாயிகளுக்கு 6ஆம் இடத்தில் குரு அமர்ந்தாலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் நியாயமாக, உங்க பொருள் என்ன விலைக்கு போகணுமோ அந்த மாதிரி போயிருக்காது. இப்போ உங்களுக்கு உங்களோட பொருட்கள் எல்லாமே சரியான விலைக்கு விற்று தீரும், நியாயமான வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். விவசாயத்தின் மீதும் உங்கள் விவசாய சாகுபடியின் மீதும் விவசாய பயிர்களின் மீதும் நம்பிக்கை ஏற்படும். விவசாயத்தை தொடர்ந்து செய்யலாம், இனி விவசாயத்திற்கு நல்ல ஒரு மவுசு கிடைச்சிடும், நமக்கு பெரிய வெற்றி கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை தரும் விஷயம் உங்க வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் உறுதியாக நடக்கும். மாணவ மாணவிகளோ, விளையாட்டு வீரர் வீராங்கனைகளோ, நீண்ட கால கனவு ஆசை நனவாகும். நீங்க புதிதாக ஒரு மொழி கத்துக்கொள்வதோ, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல கலந்துக்கிறதோ, அல்லது புதிதாக ஒரு மாவட்ட அளவில், மாநில அளவில் அல்லது சர்வதேச அளவில் ஒரு போட்டியில கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைப்பது, அந்த தகுதி சுற்றுல நீங்க தேர்வாகிறதுன்னு பல அதிரடியான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உறுதியாக நடக்கும். இந்த காலகட்டத்தில் இல்லத்தரசிகளுக்கு தான் அருமையான காலம். ஏன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார், உச்சம் பெற்று பார்க்கிறார். அப்ப குடும்பத்துல சண்டை சச்சரவு இருக்கு, கணவன் மனைவியே கருத்து வேறுபாடு இருக்கு, அல்லது குடும்பத்தில் குழந்தைகள் உங்க பேச்ச கேட்கல, அல்லது குடும்ப உறவுகள் உங்களை புறக்கணிக்கிறாங்க, உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு வேதனைப்படக்கூடியவர்கள், குடும்பத்தில் சந்தோஷம் இல்லைன்னு ஏங்கி தவிப்பவர்கள், அல்லது குடும்பத்தில் நிம்மதி வேணும், மன அமைதி வேணும் நினைக்கக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி, மன அமைதி, சந்தோஷம் கிடைக்கும், ஒரு உன்னதம் நடக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களின் ஆசை நினைவேறும், அவர்களின் கனவு நனவாகும், அவர்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியடையும். நீங்க அரசின் சலுகைகளை பெறுவதற்கு ஒரு நல வாரியத்துல நீங்க பதிவு செய்யணுமா, அல்லது ஏதாவது ஒரு தனியார் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு அங்கே ஏதாவது உதவியை பெறணும்னு ஆசைப்படுறீங்களா, அல்லது உங்கள் பகுதியில ஏதாவது ஒரு பகுதி நேர ஊழியராகவோ முழு நேர ஊழியராகவோ நீங்க பணி செய்யறதுக்கு முயற்சி செய்ய நினைக்கிறீங்களா, இந்த காலகட்டத்துல நீங்க லேசா ஒரு முயற்சி செய்யுங்க, ஒரு சிம்பிளா அப்ளை பண்ணுங்க, அல்லது ஒருத்தரை மீட் பண்ணி பேசுங்க, உங்களுக்கு அது பெரிய அளவிலான மாற்றத்தை உறுதியாக உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். சீனியர் சிட்டிசன்களை பொறுத்தளவுல நீண்ட காலமாக நீங்க ஏதாவது ஒரு கன்சல்டண்டா போகணும், அல்லது ஒரு அட்வைசரா போகணும், ஒரு ட்ரஸ்ட்ல வேலை செய்யலாம், அல்லது ஒரு என்ஜிஓ நம்ம மெயின்டைன் பண்ணலாம், நம்மளோட திறமைக்கு அது சரியா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் விரும்பிய ஒரு கன்சல்டன்ட் அல்லது ஒரு ட்ரஸ்ட்ல ஆலோசகர் பதவி போன்றவை கிடைப்பதற்கு அருமையான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுடன் நீண்ட கால தடை நீங்கும்.
உங்களோட தடையான தாமதமான விஷயங்கள் வேகம் எடுக்கும். நமக்கு நடக்காதுன்னு நீங்க ஓரங்கட்டின பல முயற்சிகள், கைவிட்ட பல விஷயங்களை நீங்க தூசு தட்டி மீண்டும் வேகம் எடுக்க செய்யலாம். உன்னதமான இடத்தை பெறுவதற்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தளவில் நீங்க எந்த விஷயத்திலுமே நம்பிக்கையோடு செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அப்ப நம்பிக்கையோடு செயல்படுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த 48 நாள் அதி உன்னதமான, அதிசயமான, அதிர்ஷ்டமான, உங்களுக்கு உறுதியான மாற்றத்தை, உன்னதமான ஏற்றத்தை, முன்னேற்றத்தை உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக கொண்டுட்டு வந்து சேர்க்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய எளிய பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சதுரங்க பந்தம் என்று பாம்பன் சுவாமிகள் அருளியது. இந்த சதுரங்க பந்தம் என்பது எந்திர வடிவிலும் மந்திர வடிவிலும் இருக்கும். இந்த எந்திரத்தில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய எழுத்துக்களின் எண்ணிக்கையும் எழுத்துக்களின் ஓசையும் இந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய வரிகளும் உங்களுக்கான பண வரவையும் உங்களுக்கான சிக்கலை சரி செய்வதற்கு, எப்படி சதுரங்க விளையாட்டு என்பது எப்படிப்பட்டவர்கள் எந்த சிக்கலை கொடுத்தாலும் அதில் நம்ம சரியான மூமெண்டின் மூலம் வெற்றி பெறுவோமோ அது போலவே உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான இடையூறுகள் யார் வழியாக எப்படி வந்தாலும் அதை வெற்றி கொள்வதற்கு, அந்த தடையை உடைப்பதற்கும் தாமதத்தை விளக்குவதற்கும் இந்த சதுரங்க பந்தம் என்பது அற்புதமாக உங்களுக்கு பலனை தரும். உங்களை சுற்றி ஒரு அருமையான நேர்மறை ஆற்றலை, ஒரு நேர்மறையான வளையத்தை உங்களை சுற்றி அமைத்து தருவதால் உங்கள் எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும், நீங்கள் நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும், நீங்கள் நினைத்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சக்சஸை தரும். அப்ப இந்த சதுரங்க பந்தம் என்பது உங்களோட பாக்கெட்ல, உங்க வீட்டு பூஜை அறையில, தொழில் செய்யும் இடத்தில், வியாபாரம் செய்யும் இடத்தில், அலுவலகத்தில் கட்டாயம் இருக்கணும். இதில் இருக்கும் மந்திரத்தை தினந்தோறும் ஒரு முறை நீங்கள் படிப்பது அவசியம். அதுக்கு மேல உங்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு கிடைக்குதோ அத்தனை முறை படிக்கும் அளவிற்கு அதனோட சக்தி பெருகும். இந்த சதுரங்க பந்தம் என்பது ஆன்லைன்லயே கிடைக்குது. ஒருவேளை நம்ம அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு வாங்கணும்னா உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரமும் உங்களோட உடனடியான சிக்கலை எதை சரி செஞ்சுக்கணும், எது உங்களுக்கு உடனடி தேவை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டீங்கன்னா அதை அந்த மந்திரத்தையும் அந்த எந்திரத்தையும் சக்தியூட்டப்பட்டு அதற்கு விசேஷ பூஜை செய்து உங்களோட முகவரிக்கு அந்த சதுரங்க பந்தம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அந்த சதுரங்க பந்தத்தை நீங்கள் பெறுவதற்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.